ஆற்றல் நிறைந்த வணக்கங்கள் நண்பர்களே. நீங்க எல்லாம் சிறப்பா இருப்பீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோ பதிவுல குண்டலினி சக்தி சுவாதிஷ்டான சக்கரத்துல எழும்போது நம்ம கான்சியஸ்னஸ் லெவல்ல என்ன வகையான மாற்றம் ஏற்படுகிறது அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். சென்ற வீடியோ பதிவுல மூலாதார சக்கரத்துல நம்மளுடைய குண்டலினி சக்தி இருக்கும்போது நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவல் சர்வைவல் கான்சியஸ்னஸ் ஆக தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து தான் சொல்லியிருக்கேன். சர்வைவல் கான்சியஸ்னஸ் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு உயிர் வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவைகள் பின்னால் வாழ்க்கை ஓடிக்கொண்டே இருக்கிறது. உணவு, உடை, இருப்பிடம் இதை பூர்த்தி செய்யறதுக்காக பணம் ஈட்டுவது, அதற்காக வேலை செய்வது, அந்த லாஜிக்கல் திங்கிங் ரிசோர்சஸ் ஆர் லிமிட்டெட் அப்படிங்கிற ஒரு லோயர் மைண்ட் செட்லேயே நம்ம ஃபிக்ஸடா இருக்கிறது. நேச்சுரலாவே குண்டலினி சக்தி மூலாதாரமாக இருக்கும்போது அந்த இதுல இருக்கு. பட் ஆனால் அது நீங்க கான்சியஸ்னஸா மூலாதாரத்துக்கு எடுத்து வரும்போது அதற்கான அட்வான்டேஜஸ் நீங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னேன். ஸோ இப்ப மனிதன் ஆதி காலத்துல தோன்றும் போது, குரங்குகள் இருந்து மனிதனாக தோன்றும் போது அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? அவனுடைய எல்லாரோட வாழ்க்கையும் பார்த்தீங்கன்னா நேச்சுரலா மூலாதாரத்துல சர்வைவல் கான்சியஸ்ல இருந்திருக்கும். இப்ப ஒரு நாளைக்கு உணவு சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் வேட்டையாடும் போதுதான் உங்களுக்கு ஒரு நாளைக்கான மொத்த ஃபேமிலிக்கான உணவு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. 3 மணி நேரமும் நீங்க வந்து வகை வகையா சமைச்சு சாப்பிட்றதுக்கோ அதுக்கான பொருளோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா உங்களுக்கு இருந்திருக்காது. ஸோ அப்ப எப்ப எந்த அனிமல் நீங்க அவங்களை அட்டாக் பண்ணுவோம், தூங்கும் போது ஷெல்டர், ப்ரொடெக்ஷன் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஒரு அத்தியாவசியமா இருக்கு. சில நாளைக்கு ஒரு நேரம் கிடைச்சாலும் பெரிய விஷயம், பல நாளைக்கு ஒரு நேரம் கூட கிடைக்காத ஒரு நிலைமை இருந்திருக்கலாம் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்ல. ஓகேங்களா? உணவு, தண்ணீர், ப்ரொடக்ஷன் இதுவே தான் உங்களுக்கு பெரிய விஷயமா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் என்ன இருக்கு, நம்ம வந்து நம்மளுடைய தேவையான உணவுகளை நம்மளே சமைச்சு கொள்ளக்கூடிய திறமைக்கு வந்து நம்ம வளர்ந்துட்டோம். ஆனாலும் அப்ப இருந்த காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா காலையில 4 மணில சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து சாயந்தரம் 6 மணி சூரியன் மறைக்கும் வரைக்கும் ஃபுல்லா வேலை இருக்கும். ஏன்னா அப்ப எந்த வகையான மிஷினரிஸும் கிடையாது, எல்லாமே வந்து மேனுவலா செய்யணும். இப்போ வந்து மாடை வச்சு கிணறுல இருந்து தண்ணி சேர்ந்து ஊத்துறதுல இருந்து ஆரம்பிச்சு, ஏறு வச்சு வயல்ல உழுகிறதுல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நீங்க மேனுவலா செய்யும்போது அந்த 3 வேளை உணவுக்கு தேவையான செயல்களை செய்யறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் லேபர் இன்டென்சிவா அந்த காலத்துல எல்லாத்தோட வாழ்க்கை முறையும் இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் டைம் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்ததுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹியூமன்ஸோட இந்த மெக்கானிக்கலான ஒர்க்ஸை வந்து பாத்தீங்கன்னா மிஷின் செய்ய ஆரம்பிச்சிருச்சு. அப்ப ஹியூமன்ஸுக்கு ஃபர்ஸ்ட் டைமா அவங்க கையில வந்து நிறைய டைம் வந்து அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைமா. அதுக்கு முன்னாடியும் பாத்தீங்கன்னா அரசர்கள், இந்த ஹை கிளாஸ்ல இருக்கவங்க அப்பவும் கொஞ்சம் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா டைமுமே டைம் இருந்திருக்கு, இஷ்டத்துக்கு வேண்டியதை பண்ணிக்கலாம். பட் ஆனா இந்த ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மாஸ் ஸ்கேல்ல வெகு ஜனங்களுக்கு அவங்களுடைய டைம் கையில முறையா இத்தனை நாள் இல்லாத டைம் ஃபர்ஸ்ட் டைமா அவங்களுக்கு அவைலபிளா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒருத்தருக்கு வந்து நான் என்னோட சர்வைவலுக்கான விஷயங்களை செய்யறதுக்கே காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் டைம் ஆன எனக்கு இப்ப அதை தாண்டி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கு. ஸோ இப்ப நமக்கு நம்ம சர்வைவலுக்கு தேவையானதுக்கு நம்ம வேலைக்கு போறோங்க. வேலைக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 8 to 10 hours போறோம். ஸோ ஒரு 8 hours வந்து நம்ம தூங்குறோம். ஸோ அதுக்கப்புறமேட்டு பாத்தீங்கன்னா மற்ற ஒரு 2 hours வந்து ப்ரஷ் பண்றது, குளிக்கிறது, சாப்பிட்றது இது எல்லாத்துக்குமே ஸ்பெண்ட் பண்றோம். ஸோ ரஃப்லி பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 மணி நேரமாவது நம்ம கையில எக்ஸ்ட்ராவா இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்ட்ரா டைம்ல நம்ம என்ன பண்றோம், நமக்கு பிடிச்ச மூவி பாக்குறது, சாங்ஸ் கேட்கறது, யூடியூப் வீடியோ பாக்குறது, சோஷியல் மீடியா பாக்குறது, அந்த மாதிரி இல்லை ஜிம்முக்கு போறது, நம்மளுடைய பேஷன் நமக்கு பிடிச்சிருக்கிறது, நமக்கு என்ஜாய்மெண்ட் தரக்கூடிய விஷயங்கள்ல நம்ம செலவிடுறாங்களா. ஸோ இதுதான் வந்து பேஷன் கான்சியஸ், நமக்கு எது வந்து என்ஜாய்மெண்ட் தரக்கூடியது அப்படிங்கிறத சொல்ற மாதிரி. ஸோ இப்போ வெகு ஜனங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும்போது என்ன பண்றாங்க, அப்பதான் மக்களினுடைய கிரியேட்டிவிட்டி அப்படிங்கிறது அதிகமாகுது. இப்போ ஒரு விமன் வந்து வீட்டில் இருக்காங்க, எக்ஸ்ட்ரா டைம்ல இருக்கும்போது அவங்க வந்து ஒரு ஸ்கில்ஸ் கத்துக்கிறாங்க. இப்போ வந்து எப்படி எம்ப்ராய்டரி போடுறது, எப்படி கூட பண்றது, இல்லை எப்படி உல்லன் இதில் பண்றது, அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிரியேட்டிவிட்டி பண்றாங்க. ஸோ இப்போ எனக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் டைம் இருக்குன்னா என்ன பண்றேன்னா யூடியூப் வீடியோ போடுறேன். ஸோ சில பேருக்கு எக்ஸ்ட்ரா டைம் இருந்தால் என்ன பண்றாங்க, அவங்க போய் ஒரு டான்ஸ் கிளாஸ்ல போய் டான்ஸ் கத்துக்கிறாங்க, இல்லை மியூசிக் கிளாஸ்ல போய் மியூசிக் கத்துக்கிறாங்க. ஸோ இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் இல்லை டிராயிங் பண்றாங்க. இந்த ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாத்துக்கும் க்ரோ ஆகிறதுக்கு அடிப்படையான விஷயம் என்னன்னா, எப்ப இந்த கான்சியஸ் லெவல் சர்வைவல் கான்சியஸ் தாண்டி நெக்ஸ்ட் லெவல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டுக்காக, ஒரு கிரியேட்டிவிட்டிக்காக, ஒரு ஆர்ட் ஃபார்முக்காக அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வளருது. ஸோ எப்ப நம்மளுடைய குண்டலினி சக்தி மூலாதாரத்திலிருந்து சுவாதிஷ்டானத்துக்கு எழுதும், அப்ப கிரியேட்டிவிட்டி, ஆர்ட் ஃபார்ம்ஸ், பேஷன் கான்சியஸ் வரும்போது எல்லாமே நமக்கு அது பெருகி வளர்கிறது. சரிங்களா? ஸோ இது
ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறமேட்டு ஸோ நிறைய பேர் சொல்லுவாங்க சுவாதிஷ்டானத்துல வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் டிசைர்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து முன்னாடி வீடியோவில் சொல்லும்போது நமக்கு அடிப்படை தேவையான சர்வைவலுக்கு தேவையான ப்ரொக்ரியேஷனுக்கு தேவையான செக்ஷுவல் டிசைர்ஸ் மூலாதாரத்தில் இருக்குன்னு சொன்னேன். அப்போ இது ரெண்டுல எது சரி? இது ரெண்டுமே வந்து சரிதாங்க. மூலாதாரத்துல பேசிக் நீட், அடிப்படையா தங்களுடைய லீனேஜை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரதுக்கு தேவையான ஒரு செக்ஷுவல் லீனேஜ், அதுதான் அது செக்ஷுவல் டிசைர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா மூலாதாரத்தில் இருக்கு. பட் ஆனால் எப்போ ஒருத்தன் வந்து சர்வைவல் கஷ்டப்பட்டுட்டே இருக்கணும், அப்போ வந்து அவனுக்கு வந்து செக்ஷுவல் டிசைர்ஸ் ஒரு ப்ரியாரிட்டி கிடையாது. பட் ஆனால் எப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து சில்லான லைஃப் இருக்கோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் டிசைர்ஸ் இஸ் ஆல்சோ ஏ ஃபார்ம் ஆஃப் என்ஜாய்மெண்ட். அதுவும் ஒரு போகமான ஒரு சுகபோக வாழ்க்கைக்கான ஒரு இதுவாக இருக்கும்போது அந்த டிசைர், அந்த பேஷன் கான்சியஸ்ல இருந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரத்தில் இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது விஷயம். ஸோ அதுக்கப்புறமேட்டு ஒவ்வொரு டைம் ஆஃப் ரெவல்யூஷன்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸோட கான்சியஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் ஸ்கேல்ல எவால்வ் ஆகிட்டே இருக்கும். ஸோ 800 கோடி பேர் இருக்கோம்னா அங்கங்க தானாவே முளைத்து யோகிகள் ஞானிகள் பிறந்து வந்துகிட்டே இருப்பாங்க. பட் ஆனால் அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்லைட்டன் ஆகுறாங்க, அது தானாவே நடக்கும். பட் ஆனால் அவங்க அந்த என்லைட்டன் பர்சன் என்ன பண்றாங்க, ஒரு ஹியூஜ் ஸ்கேல்ல இப்போ வந்து ஒவ்வொரு ரீஜன்லையும் இப்போ வந்து ஒருத்தங்க விவேகானந்தர் தொடங்குறாங்க, விவேகானந்தர் வராரு அப்படின்னு அவர் ஒரு மாஸ் ஸ்கேல்ல பல லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து அவர் முடிஞ்ச அளவுக்கு அவங்களுடைய கான்சியஸை எவால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றாரு. பட் ஆனா ஒரு ரெவல்யூஷன் நடக்கும்போது பாத்தீங்கன்னா மொத்த உலகம் முழுக்கமே எல்லாத்தோட கான்சியஸ் லெவலும் பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆகிக்கிட்டே இருக்கும். எல்லாத்துடைய கான்சியஸ் லெவலும் இருக்கிற லெவலுக்கு அடுத்த லெவலுக்கு ஜம்ப் ஆகும். ஸோ ரெவல்யூஷன்ங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் சம்திங் விச் காசஸ் தி எவல்யூஷன் ஆஃப் தி ஹியூமன் கான்சியஸ்னஸ். சரிங்களா? ஸோ இந்த பேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேஷனாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. வெறும் வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறோம், என்ஜாய்மெண்ட் தான் வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நிலையில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்சியஸ் லெவல் சுவாதிஷ்டானத்திலே வந்து தங்கிரும். ஸோ அந்த பேஷனை நம்ம எப்போ அது கூட பர்பஸ் அட்டாச் பண்ணுறோமோ அப்போ நம்மளுடைய கான்சியஸ்னஸ் லெவல் அடுத்த லெவல் ஆஃப் கான்சியஸ்னஸில் வந்து நமக்கு போகுது. சரிங்களா? ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குண்டலினி சக்தி சுவாதிஷ்டானத்திலிருந்து மணிப்பூரகத்துக்கு எழும்போது நம்மளுடைய பேஷனே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பர்பஸோட இருக்கும்போது நமக்கு மட்டும் என்ஜாய்மெண்ட் தர இல்லாம இந்த உலகத்துல இருக்க எல்லாருக்கும் என்ஜாய்மெண்ட் தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இதைதான் வந்து பாத்தீங்கன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்சியஸ்னஸ் அப்படின்னு வந்து சொல்றேன். ஸோ இதை பத்தி அடுத்த வீடியோ பதிவுல பார்ப்போம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடிய 7 ஸ்டேட்ஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் பாத்தீங்கன்னா என்னுடைய வரக்கூடிய புக்கான 5 டைமென்ஷன்ஸ் அண்ட் 7 ஸ்டேஜஸ் ஆஃப் எவல்யூஷன் ஆஃப் ஹியூமன் கான்சியஸ்னஸ் யுவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் டு என்லைட்மெண்ட்ங்கிற புக்ல இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி நான் பப்ளிஷ் பண்ண புக்கான மெட்டாபயோ காக்னிட்டிவ் ரீமாடுலேஷன் இன் தி லைட் ஆஃப் யோகா சூத்ராஸ் ஃபார் அ லைஃப் ஆஃப் ஹையர் பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிற புக்கு ஆல்ரெடி இன்டர்நெட்ல அவைலபிளா இருக்கு, அமேசான்ல புக்கா. ஸோ அதை நீங்க கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இதே மாதிரி வேறொரு பயனுள்ள வீடியோவோட உங்களை வந்து சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மருத்துவ அரவிந்த். நலவாழ்விற்கான மண் தொண்டன். ஓம் சக்தி.